அவனோடு கூட என்ன நடக்கும்? அவன் கவர்மெண்ட் முடிவுக்கு வந்து இயேசுவினுடைய 1000 வருஷ அரசாட்சி தொடங்கும். அப்போ அவன் கவர்மெண்ட் இப்போ கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் வர வரைக்கும் அது இருக்கும். அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு போவார். ஸோ அது வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ சமாதானமாய் உள்ளே நுழைந்திருக்கிற ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசிச்சோம். அந்த கவர்மெண்ட்டை பற்றி 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கொம்புகளோடு கூட 7 தலைகளோடு கூட ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரும் அப்படின்னு இருக்கு. 7 தலைகள்னா 7 மலைகள், 10 கொம்புகள்னா 10 ராஜாக்கள். இதோடு கூட 10 ராஜாக்களோடு கூட ரோம் நகரத்திலிருந்து கூட்டமைப்பாக ஒரு அரசாங்கம் உருவாகி வரும். அந்த கவர்மெண்ட் உள்ளே நுழையும் போது எப்படி நுழையும்? சமாதானமாய் நுழையும். 2012 சமாதானத்தை அறிவிக்கிற கவர்மெண்டாக, சமாதானத்தை அறிவிக்கிற ஒரு கவர்மெண்டாக யூரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. இதுதான் ஹிஸ்டரியிலேயே 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதுதான் ஹிஸ்டரியிலேயே ஒரு நாட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தது. இதுக்கு முன்னாடியும் இல்லை, இதுக்கு பின்னாடியும் இல்லை. இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் மனுஷங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. மனுஷனை அல்லாமல் ஒன்றுக்கு கொடுத்தாங்கன்னா யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐநா சபையினுடைய ஒரு நிறுவனம், அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு அரசாங்கத்துக்கு இப்போ அவங்க நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்கன்னா அது யூரோப்பியன் யூனியனுக்கு மட்டும்தான். யாசர் அராஃபத்துக்கு கொடுத்தாங்க, ஒபாமாவுக்கு கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மனிதனை அல்லாமல் ஒரு அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் யூரோப்பியன் யூனியன். இந்த யூரோப்பியன் யூனியன் தான் ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட்டாக வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பல தடவை உங்களுக்கு ப்ரூஃபோட சொல்லியிருக்கிறோம். இந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு பேர் WEU, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேர். இது 10 நாடுகளுடைய அமைப்பு. நான் சொல்றதெல்லாம் நீங்கள் எழுதிக்கிட்டு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10 நாடுகளுடைய அமைப்பு. இந்த அரசாங்கமானது ஏறக்குறைய 1949 பூமிக்குள்ளே நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வியாபார கூட்டமைப்பை ஆரம்பித்து அப்படியே அவங்க உலகத்தை முழுக்க தங்களை விஸ்தாரப்படுத்தினாங்க. 10 நாடுகள் தலைமையாக இருக்கும். அவங்களுக்கு கீழே இப்போ ஒரு 10-18 நாடுகள் இருக்கிறது. ஏறக்குறைய 28 நாடு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரச்சனை எதனால் வந்தது? நீங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க. நேட்டோக்குள்ள உக்ரைன் போறேன்னு சொல்லிச்சு, ரஷ்யா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆக்சுவலாக இந்த பிரச்சனையை இப்போ போடலை, இது முன்னாடியே உள்ளதான பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யுக்ரைனை யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே சேர்க்கறதுக்கான வேலை நடைபெற்றது. இப்போவும் அவர் சைன் பண்ணி கொடுத்துருக்கிறார் யூரோப்பியன் யூனியனில் சேர்றதுக்கு. அப்போவே ரஷ்யா வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி உக்ரைனுடைய ஒரு பகுதியாகிய கிருமியாங்கிற பகுதியை எடுத்துக்கிச்சு. உக்ரைன் வந்து யூரோப்பியனோட சேரும் போது. ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியன் சேர்றதுக்கு பதிலாக நாட்டோவோட சேர்றதுக்கு உக்ரைன் அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ ரஷ்யா அதே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டாந்துருச்சு. நீங்கள் முடியும் போது பாருங்கள், இந்த பிரச்சனையில் யூரோப்பியன் யூனியன் தான் ஜெயிக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் யூரோப்பியன் யூனியனுடைய கை தான் இதில் ஜெயிக்கும். கடைசியாக நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இந்த வார் ஒன்று வரும். இந்த வார் முடியும் போது உலகம் அனைத்தையும் ஒரு வல்லரசு ஒன்று உருவாகும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியும் போது இங்கிலாந்து வல்லரசாக வந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது அமெரிக்கா வல்லரசாக வந்தது. இன்னும் ஒரு வார் ஒன்று வரும். அதன் முடிவில் யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக உருவாகும். இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கான எல்லா வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யூரோப்பியன் யூனியன் உள்ள நுழைஞ்சிச்சு அரசியல் அமைப்பா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் வந்து வியாபார அமைப்பு. அதோடைய ஆரம்ப கால பெயர் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டின்னு பேர், EECன்னு சொல்லுவாங்க. 1949 ஆரம்பித்தாங்க. 2001 அவங்க யூரோவை லான்ச் பண்ணி கடைசியாக இப்போ உலகத்தின் மிக முக்கியமான நாடுகளாக மாறிவிட்டார்கள். இதுதான் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளை கலர் குதிரை புறப்பட்டதுக்கான ப்ரூஃப். இது 2012 முதல் முத்திரை உடைக்கப்பட்டு இது புறப்பட்டுருச்சு. அப்பத்துலேருந்து நாங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். முதல் முத்திரை உடைச்சாச்சு, சமாதானத்தை அறிவிக்கிறவன் புறப்பட்டுட்டா. யூரோப்பியன் யூனியன் ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட் அதில் சமாதானத்தை அறிவிக்கிறதாக அது புறப்பட்டுச்சு. எதுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஐரோப்பாக்குள்ளே நடந்துச்சு, ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனிக்கும்.
செகண்ட் வேர்ல்டு வார் ஐரோப்பாக்குள்ள தான் நடந்துச்சு, ஜெர்மனிக்கும் போலாண்டுக்கும். இது வேர்ல்டு வாராக மாறிடுச்சு ரெண்டும். ஸோ இனிமேட்டு வேர்ல்டு வார் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ அதுக்கு பிறகு ஏறக்குறைய 70 வருஷம் வார் வராமல் தடுத்து நிறுத்தின பொறுப்பு யாருக்கு இருந்துச்சு? யூரோப்பியன் யூனியனுக்கு. அதனால் 70 வருஷத்தின் முடியும் போது யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன பண்ணாங்க? சமாதானத்துக்கான நோபல் பரிசு அவங்க கொடுக்காங்க. இப்போ கொடுத்தாச்சு, யூரோப்பியன் யூனியன் வார தொடங்கியாச்சு. இப்போ முழுக்க வார் வர தொடங்கிருச்சு. போலியான சமாதானம், அதான் ரொம்ப முக்கியம். யூரோப்பியன் யூனியன் வார் வராமல் தடுத்துச்சுங்கிறதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. இப்போ உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையுடைய மூல காரணமே யார் தான்? யூரோப்பியன் யூனியன் தான் காரணம். அடுத்த யுத்தத்துக்கான எல்லாத்தையும் அது செய்ய தொடங்கி விட்டது. இது ஒரு புறம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நடந்த ஒரு வாரத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் நாளே உங்களுக்கு அதை பற்றி சொன்னோம், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது உலகளாவிய. அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு யூரோப்பியன் யூனியன் தான் என்னவா இருக்குது? தலைமையாக இருக்குது. எல்லாம் உங்களுக்கு சொன்னோம். அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் சொன்னோம், ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. 1 லாங்குவேஜ் இருக்கணும், 1 ரிலீஜியன் இருக்கணும். ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்போ 1 ரிலீஜியனுக்கான வேலையை இப்போ செஞ்சு முடிச்சுட்டாங்க. இங்கே பாருங்க, 1 ரிலீஜியனுக்கான எல்லாத்தையும் மே மாதம் 16ஆம் தேதி சவுதி அரேபியாவில் ரியாத்தில் ஏறக்குறைய 100 மத தலைவர்கள் கூடி ஒரு மார்க்கத்தை உருவாவதற்கான வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மதக்காரங்களும் வந்திருக்கிறாங்க, அது வேற. இஸ்ரேலுடைய ரபிமார்கள் 15 பேர் வந்திருக்கிறாங்க. எல்லா மார்க்கத்திலிருந்தும் எல்லா மத தலைவர்களும் ஒன்று கூடி ரியாத்தில் ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி சொன்னது மாத்திரமல்ல, ஐநா சபைக்கு எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் கூடியிருக்கிற இதை நீங்கள் கனப்படுத்தி வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த எல்லா மதங்களும் இணைந்திருக்கிற ஒரு நாளாக அனௌன்ஸ் பண்ணோம். ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே வரா மாதிரி இந்த மாதிரி காமனாக எல்லா மதக்காரங்களும் இணைந்திருக்கிறதை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபைக்கு எழுதியிருக்காங்க. இது சாத்தியமானா போன வருஷம் வரைக்கும் சாத்தியம் கிடையாது. இந்த வருஷம் அது சாத்தியமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் மதத்தோடு கூட இஸ்லாமிய மதம் சேருமா? கிறிஸ்தவத்தோடு கூட இந்து மதம் சேருமா? அத்தனை பேரும் சேர்ந்துருக்கிறான் உள்ள. சேர்ந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் மதங்களாக பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ சண்டைகள் வருது. நாம் சண்டைகள் வராமல் சமாதானமாக இருக்கணும். எந்த மதத்தையும் உயர்த்தி எந்த மதத்தையும் தாழ்த்தக்கூடாது. ஸோ ஒரு காமனான ரிலீஜனுக்கான ஒரு வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லி அதற்காக எல்லா மத தலைவர்களும் இதற்கான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். ஒரு ஃபோரம் உருவாக்கி அனுப்பியாச்சு. இப்போ எல்லா பக்கத்திலும் இது கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் 1 வேர்ல்டு ரிலீஜியன், ஒரு பக்கம் 1 வேர்ல்டு கவர்மெண்ட் யூரோப்பியன் யூனியன் இப்போ பார்த்தோம் நம்ம. ஒரு பக்கம் 1 வேர்ல்டு எக்கானமி, வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. வேதத்தில் சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லா பக்கமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நிறைவேறிக்கிட்டே இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் நடக்குது. இதெல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது தான். இப்போ இந்த 1 ரிலீஜியன் வரும் பார்த்தீங்களா, இதுவும் பைபிளில் தான் இருக்குது. வாசிங்க, 11ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 37வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:37 வாசிங்க. தன் பிதாக்களின் தேவர்களை, இங்க நல்லா கவனிங்க. சரி, நீங்க தொடர்ந்து வாசிங்க. பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், அதான் ரொம்ப முக்கியம், எந்த தேவனையும் மதியாமலும். அப்ப நியூ ரிலிஜியன் ஃபார்ம் ஆகுது. எந்த காடையும் அவன் என்ன செய்ய மாட்டான்? மதிக்க மாட்டான். எல்லாரை விட தன்னை பெரியவனாக்கி, பிதாக்களின் தேவர்கள், இதுக்கு முன்னாடி இருந்த எந்த காடையும் அவன் மதிக்க மாட்டான், எந்த காடுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான், எல்லாற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி. அப்படின்னா ஒரு நியூ காட் ஒன்று ஃபார்ம் பண்ணப்பட போகிறது. ஒரு நியூ ரிலீஜியன் உருவாக்கப்பட போகுது. இப்போ இவங்க எல்லாம் ஒரு காமன் ரிலீஜனை உருவாக்கி ஒரு கிங்கு கையில் ஒப்படைப்பாங்க. 1 கவர்மெண்ட் உருவாக்கி அவன் கையில் கொடுப்பாங்க. கடைசியில் அந்த கவர்மெண்ட் முடிகிற காலத்தில் அவன் தன்னையே கடவுளாக அறிவிப்பான். சொல்ல புரியுதா? ஆரம்பத்தில் அதை செய்ய மாட்டான். ஆரம்பத்தில் அப்படி செய்ய மாட்டான். அவங்க கையில் ஒப்படைப்பாங்க. அரசியலமைப்பு நடக்கும். எல்லாம் நடந்து முடிஞ்சு 3.5 வருஷம் முடியும் போது அவன் தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். இப்போ அதற்கான வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு காமனான ஆளை தயார் பண்ணுறாங்க வேர்ல்டு வைடு, எந்த மதத்தையும் சாராதவனை. ஸோ இப்போ எல்லாவற்றுக்கும்
ஒரு முடிவு காலம் நெருங்குவதற்கான முதல் முத்திரையின் காலம் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இது 7 வருஷம் ஆச்சு இந்த முதல் முத்திரை உடைச்சு. இப்போ நம்ம 2வது முத்திரையின் காலத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். முதல் முத்திரைக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது பல நேரங்களில் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதும் அது நடந்துகிட்டு இருக்கிறதும் நாம் அதுக்குள்ளே இருக்கிறதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. இயேசு வந்துட்டாரு, 30 வருஷம் ஆச்சு, ஊழியத்துக்கும் வந்துட்டாரு, ஊழியமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தன் கேட்குறான், நீர் மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும். இயேசு சொல்றாரு, நான் பல முறை உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு முன்னாடியே ஞானஸ்நானம் எடுக்கும் போதே வானத்திலிருந்து அவருக்கு ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகனுடைய சாட்சியும் இருக்கிறது. இவ்வளோ சாட்சி அவர் தான் மேசியான்றதுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் கேட்குறான், இப்போ நீர் தான் மேசியாவா? இயேசு பிறந்து 1.5 வருஷம் ஆச்சு, ஆனால் ஏரோதுக்கு தெரியாது யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு. வான சாஸ்திரிகள் சொல்ற வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யல, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதே தெரியல. சாஸ்திரிகள் சொன்ன கணக்கின்படி 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளைன்னு இருக்கு. அப்படின்னா 1.5 வருஷம் இயேசு பிறந்தாச்சு, ஆனால் 1.5 வருஷம் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதே ஒரு கூட்டத்துக்கு என்ன செய்யல, தெரியல. அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு. உலகத்தானுக்கு தெரியல, பரவாயில்ல, அவங்ககிட்ட பைபிள் கிடையாது. ஆனா பைபிளை கையில வச்சிருக்கிற சர்ச்சுக்குமே தெரியல. சபை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? இவ்வளோ சத்தியங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது, கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறுது. ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்களா? நீங்க எல்லாருமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு ஸ்பிரிச்சுவாலிட்டியில். ஏதோ வெள்ளிக்கிழமை வந்தோம், ஒரு மணி நேரம் உட்காந்தோம், 4 பாட்டு பாடினோம், நல்லா கையை தட்டணும், தட்டி முடிச்சு கை சிவப்பாகி டயர்டானா ஆவியில் நிரம்பிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் எந்த வேகத்தில் சூடு ஏறுதோ அந்த வேகத்தில் இறங்கும். மைக்கில் அவர் ஆராதிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஆராதிப்பீங்க. அவர் நிறுத்தினா நீங்களும் நிறுத்திடுவீங்க. அப்போ உங்கள் ஆவி உங்களை நம்பி இல்லை, நடத்துகிறவன் நம்பி இருக்கு. கீழே சிம்மில் வச்சா கொஞ்சமாக கொதிக்கும், நல்லா வச்சா நல்லா கொதிக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அந்த கொதி நிலையில் தான் இருக்கு. நீங்கள் ஆவியில் நிறையிறத நான் குற்றமாக சொல்லலை, அப்படியே இறங்குறீங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? பாலை கூட அவ்வளோ வேகமாக இறக்க முடியாது, நீங்கள் அப்படியே இறங்குவீங்க உடனே. அவ்வளோதான் உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதோட போனால் செருப்பு போடுற இடத்துலையே இங்கே கொடுத்த எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. போகும்போதே கேட்க போறீங்க, எங்கே போய் சாப்பிட போகிறோம், கிரில்லா? இவ்வளோதான். நம்மளுடைய மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எங்கே முடியுது? செருப்பு போடுற இடத்துல முடியுது. அப்புறம் எப்படி யோசித்து பாருங்க. சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட போது நேபுகாத் நேச்சாரால தூங்க முடியலன்னு இருக்கு. ராம் முழுவதும் அவனுக்கு என்ன வரலையாம்? தூக்கம் வரலையாம். ஒரு புறஜாதியானுக்கு ஒரு விஷயத்தை கேட்ட போது தூக்கம் வரலன்னு இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உபத்திரவ காலத்தை கொடுக்கக்கூடியதான கவர்மெண்ட் எழும்புது. எரேமியா சொல்றாரு, நேபுகாத் நேச்சார் வரான், எல்லாத்தையும் பிடிக்க போறான்னா அதை பத்தின பயமே இல்லாம ஒரு கூட்டம் இருந்துச்சு பாருங்க. அதை விட மோசமான கூட்டம் ஒன்று இருக்கு பக்ரைனுக்கு வெளியே. உங்களன்னு சொன்னா நீங்க கோச்சிப்பீங்க தானே? கோச்சிப்பீங்களா? நீ தான் 4 நாளாக திட்டுறியாரு, அதுக்கே நாங்கள் கோச்சிக்கல, அப்புறம் இதுக்கு வேற கோச்சிக்கவா போகிறோம், திருப்பி தானே வந்திருக்கோம், சொல்லு அப்படிங்கிறீங்களா? எதுக்கு சொல்கிறேன்? இவ்வளோ விஷயங்கள் நடைபெறுகிறது, ஆனால் உணர்வு எதுக்கு இல்லை? சபைக்கு இல்லை பாருங்க. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டம். இவ்வளோத்தையும் சொல்லும் போது ஒரு உணர்வு நீங்கள் அடுத்து கொஞ்சம் நீங்கள் வேதத்தை ஆராய தொடங்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். அடுத்து தேவனோடு கூட சேர்ந்துட்டீங்கன்னா போதும். நீங்கள் உணர்வு நீங்கள் உடனே ஒப்பு கொடுத்து பாலைவனத்தில் போய் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு உங்களை கூப்பிட சொல்ல. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்காவது உணர்வு வந்திருக்கணுமே, அதுதான் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. முதலாவது முத்திரை உடைக்கப்பட்டாக்கி காலம் வந்துருச்சு. 1 கவர்மெண்ட் உருவாக்கிட்டாங்க, 1 லா ரெடி ஆயிருச்சு, 1 டாக்ஸ் சிஸ்டம் உலகளாவிய வந்துருச்சு, ஜிஎஸ்டி, ஒரு ரிலீஜியனுக்கான இதை விதையும் போட்டு முடிச்சுட்டாங்க. 1 வெப் உருவாக போகுது. உலகம் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் ஒன்று, வெப்சைட்னா அந்த வலைத்தளம் உருவாக போகுது. எல்லாமே ஒரு நிலைக்குள்ள போயிட்டு இருக்குது. ஒருத்தன் கண்ட்ரோலுக்கு இதுக்கு போகும், அவ்வளோதான். அந்த ஒருத்தனை தான் அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ உலகம் அந்த ஒருத்தனுக்கான தேவைக்குள்ள வந்துருச்சு. இன்னும் கலாமிட்டிஸ் அதிகமாக, பஞ்சம் அதிகமாக, யுத்தம் அதிகமாக, ஜனங்க கன்ஃபியூஸ் ஆகி இதிலிருந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வரமாட்டானான்னு நம்ம எதிர்பார்க்கும் போது ஒருத்தன் வருவான். அவங்க கையில் எல்லாத்தையும் ஒப்படைக்க போகிறாங்க. அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் இவ்வளோத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பிரச்சனையை ஏன் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு தேடல் வரும். யாராவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டாங்களான்னு. அந்த சால்வ் பண்ணக்கூடியதான் ஆன்டி கிரைஸ்டாக இருக்கும்.
ஸோ அதுக்கான வேலை தான் இப்போ உலகளாவிய நடக்குது. நீங்கள் இப்போ இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவன் வருவதற்கு முன்பதாக என் தேவன் என்னை மீட்க வருவார், நான் அதுக்கு ஆயத்தமாகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் தெரியும் போது உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும், இதுக்கு முன்னாடி ஆண்டவர் வருவார், அப்போ என்னை கொண்டு போவார், நான் அதற்கு ஆயத்தமாகணும். அவங்க எந்த அளவுக்கு ஆயத்தமாகறாங்களோ அதை விட வேகமாக சபை ஆயத்தமாகணும். ஏன்னா அவங்கள விட நமக்கு நேரம் கம்மியாக இருக்கு. நமக்கு அப்புறம் அவங்களுக்கு 7 வருஷம் இருக்கு, நமக்கு நேரமே இல்லை. மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே வருவார். இனி நாம் திராட்சை தோட்டங்களையும் தோப்புகளையும் இதெல்லாம் போட்டு பின்பற்றுகிற காலம் அல்ல. செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க, சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, ஆனால் எப்போ வந்தாலும் போகிறதுக்கு ரெடியாக இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ முதலாவது முத்திரை உடைக்கப்பட்டாச்சு. இப்போ போலியான சமாதானம் வந்து அந்த சமாதானமும் பூமியை விட்டு போச்சு. ஏன் அந்த சமாதானம் போச்சு? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3-4 வசனங்களை வாசிங்க. சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த காரியம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், குதிரை என்பது நமக்கு தெரியும், ஆவி. சிவப்பு கலர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், யுத்தம், ரத்தம், எல்லாத்தையும் பற்றி நமக்கு தெரியும். அவன் கையில் ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் கையில் ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. பட்டயம்னா என்ன, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பைபிளில் 2 விதமான பட்டயம் இருக்கு. ஒன்று, பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பட்டயம் என்பது இப்போ நேபுகாத்நேச்சாருடைய பட்டயம் உன்மேல் வரும், சீரியருடைய தண்டு உன்மேல் வரும் அப்படின்னு சொன்னால் யுத்தம் வரும் என்று அர்த்தம். இன்னொரு பட்டயமும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இங்க 2 பட்டயமும் அடுத்தடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒன்று யுத்தம், உன் பகைஞர் உன்னை பின்தொடர, பகைஞருடைய பட்டயம் உன்னை பின்தொடர. 2வது, கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. இப்போ நாம இதை தான் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். இன்னொன்னையும் கிராஸ் பண்ணுவோம், யுத்தத்தையும் கிராஸ் பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாம் 2 பட்டயமும் வரும். இப்போ நாம் ஒரு பட்டயத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறோம். எந்த பட்டயத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்ளை நோயாகிய பட்டயம், ஒருவரை ஒருவர் கொலை செய்ய தக்கதாக. சமீபத்தில் இது நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். 2019 கரெக்டாக 2012 முதலாவது முத்திரை, 7 வருஷம் கழித்து 2வது முத்திரை உடைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2019 கோவிட். இது ஒரு வகையான பட்டயம். பைபிள் சொல்லுது 1 நாளாகமம் 21:12 கொள்ளை நோயாகிய பட்டயம், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இதோடைய பெரிய விசேஷமே என்னன்னா 1-to-1 தான். கோவிட்ல நம்மளை முதல்ல அவங்க சொன்னது என்ன செய்தாங்கன்னா, குவாரண்டைன் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? எல்லாரும் விலகி இருங்க, தனியாக இருங்க, ஒருத்தரோட ஒருத்தர் சேராதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இது ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு என்ன செய்யுது? பரவுது. அது மரணத்தை உண்டாக்குகிறது. 1-to-1. அங்கே வசனம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான ஒரு பட்டயம் அப்படின்னு இருக்கு. இது பூமியிலிருந்து, 2வது, இது பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ யூரோப்பியன் யூனியனால ஒரு சமாதானம் வந்துச்சு, யுத்தம் இல்லாத ஒரு உலகம்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ மிகப்பெரிய சமாதானம் பூமியிலிருந்து போயிடுச்சு. சமாதானம்னா என்ன? நம்ம நிம்மதியாக குடியிருக்கிறது ஒரு சமாதானம், அடுத்தவங்களோடு கூட சமாதானமாக இருத்தல். இன்னைக்கு எதுவுமே இல்லை. இப்போ மாறி இருக்கு கொஞ்சம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் என்ன பண்ண சொல்லிட்டான்? பார்க்காத பேசாத தனியாயிரு, அவ்வளோதான். தனித்திரு விழித்திரு அப்படின்ட்டாங்க. பெரிய கொடுமை என்னன்னா, பெற்றோர் பிள்ளைகளையும்
பார்க்க முடியாத சுச்சுவேஷன். ஒரு பையன் வீட்டுக்கு போனால் திருமணம், அவனுக்கு கோவிட்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம், இது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ சென்னைக்கு பொருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு காலத்தில் சென்னையை தேடி அவ்வளோவா ஜனங்க என்ன செஞ்சிருவாங்க, வருவாங்க. சென்னையில்னா அவ்வளோ ஒரு பெருமை, பையன் சென்னையில் இருக்கான் அப்படின்னு. ஆனால் கோவிடில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இங்கே வந்திருக்குமான்னு தெரியாது. சென்னையிலிருந்து யாராவது உங்கள் வீட்டுக்குள் வந்தால் உடனடியாக தெரியப்படுத்துவோம். கிராமங்களில் திருநெல்வேலி, கோயம்புத்தூர் பக்கம்லாம் சென்னையிலிருந்து யாராவது வந்திருந்தால் உடனடியாக தெரியப்படுத்துவோம். எங்களுக்கு என்னமோ நாங்கள் தீவிரவாதி மாதிரி ஆகிப்போச்சு. அதில் ஒரு வீடியோவில் அழகாக சொல்லியிருந்தார் அந்த காவல் ஆணையர் ஒருத்தர், யாராவது சென்னையிலிருந்து ஊடுருவினால் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எங்கேயும் போக முடியாது. நம்ம ஆளுங்க அது வேறு வழி இல்லாமல் பைக்கு பிடிச்சிக்கிடுச்சு, அப்படி இப்படி போனாங்களா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஊடுருவினால். இப்போ காஷ்மீருக்குள்ளே வரா மாதிரி ஆயிடுச்சு எங்கள் நிலைமை பாருங்க. நான் நினச்சேன் நம்மளை இவ்வளோ மோசமாகும் நம்ம நிலைமை என்ன செய்யலை, நினைக்கவே இல்லை. அவ்வளவு தூரம் ஒரு மோசமான கண்டிஷன். வசனம் சொல்லுது, சமாதானத்தை பூமியிலிருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, டோட்டலாக அத்தனையும் தனியாகிருச்சு. ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமா, நம்ம முதல்ல உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். இன்னொன்று இருக்கு, கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காது இருக்க கடவன். கர்த்தர் சிலதெல்லாம் இணைச்சு பிரித்து வச்சிருக்கிறாரு, அதை என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. ஒரு 7 பிரிவினை இருக்குது ஆதியாகமத்தில், அதை நம்ம என்ன செய்யக்கூடாது. அதில் ஒன்று என்ன தெரியுமா, ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் சேர்க்கக்கூடாது. ஆதியாகமம் 10:25 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 10:25. யாருக்கு? போருக்கா? போர் போட்டாங்க போல. பேர் எபிரேயர்களுக்கு தகப்பன் அர்த்தம். போர்னா அது ஒரு மெசேஜை சொல்றீங்களோ? சரி, ரைட், சொல்லுங்க, வாசிங்க. ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் the earth was divided இருக்கும் இங்கிலீஷில். ஆண்டவர் பூமி என்ன பண்ணிட்டாரு, இந்த கண்டங்களாக பிரித்தார். நீங்கள் சயின்டிஸ்ட்டை கேட்டிங்கன்னா பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக, பல கோடி வருஷங்களுக்கு முன்பாக டைனோசர் காலத்தில் ஒரு பெருசாக பூமியோட மோதிச்சு, அதனால் பூமி துண்டு துண்டாக போச்சும்மா. அதெல்லாம் கிடையாது, பைபிளில் இப்படி தான் இருக்குது. இது எப்போ பிரிஞ்சிச்சு, எந்த காலத்தில் பிரிஞ்சிச்சு, எல்லாம் வருஷ கணக்கோடு இருக்குது பைபிளில். ஸோ ஆண்டவர் கண்டங்களாக பிரித்தார். கண்டங்களாக பிரித்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு ஆண்டவருக்கு. அவங்கவுங்க அந்தந்த நாட்டுக்குள்ள நல்லபடியாக வாழுங்க, நல்லா இருங்கன்னு சொல்லி. எப்போ ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சானோ அப்போ தான் என்ன ஆச்சு, அதாவது ஆண்டவர் ஒன்று சொன்னால் மனுஷன் அதுக்கு இன்னொன்று செய்வான், ஆப்போசிட்டாக செய்வான். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பாஷைகளை பிரித்தா இவன் என்ன பண்ணுவான், பாஷைகளை சேர்ப்பான். கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் போட்டுக்கிட்டு அத்தனை பேரும் ஒரே லாங்குவேஜ் அப்படின்னு, நாம் ஒன்று அப்படின்னு. இப்போ தான் அவனுக்கு ஆசை வரும், ஒன்று அப்படின்னு. பணத்தை மொத்தமாக பொதுவாக வச்சு நாம் ஒன்று அப்படின்னா ஒத்துக்க மாட்டான். நாமெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸையும் கொண்டு வந்துருங்க, நம்ம எல்லாம் ஒரே அக்கௌண்ட்டாக வச்சுப்போம், ஒத்துக்க மாட்டான். இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மொழியில் மட்டும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு. அவனை விட்டுருங்க. சரியா? ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது தான் யாருடைய வேலை, பிசாசுடைய வேலை. பிசாசு மனுஷனை வச்சு செய்யும். ஆண்டவர் பாஷைகளை பிரித்தா அவர் சேர்த்தான். இப்போ ஆண்டவர் நாடுகளை என்ன பண்ணி வச்சாரு, பிரித்து வச்சாரு. இவன் என்ன பண்ணிட்டான், ஃப்ளைட்டை விட்டு எல்லாத்தையும் சேர்த்தான். கோவிட் வந்த உடனே நிறுத்திட்டான். ஆண்டவர் சொன்னார், இதைத்தானே நாங்கள் அப்பயே சொன்னோம். அவன் ஊரில் இருந்தால் என்ன வந்திருக்காது, பிரச்சனை வந்திருக்காது. ஊஹான் மாநிலத்தில் வந்தது அங்கேயே இருந்திருக்கும், அவங்க ஊர்லேயே இருந்திருக்கும். அது அவங்க ஊரில் வந்திருக்காது. அவன் கொண்டாந்ததே உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் தான். உலகம் ஃபுல்லாக கொண்டே போக முடியலன்னா அவன் கொண்டே வந்திருக்க மாட்டான்ல. இன்றைக்கி நிறைய காரியங்கள் அப்படி தான், அகைன்ஸ்ட் டு பைபிள். ஆனால் நம்ம சொன்னோம்னா பழமைவாதியும்பான் இவங்களாம். அப்புறம் அவனாக அதை செய்வான் பொறுமையாக. இல்லைப்பா, இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்ட்ரியெல்லாம் உருவாக்கி கார்பன் டை ஆக்சைடு விட்டிங்கன்னா ஓசோன் லேயரில் ஓட்டம் விழுந்துடும், அதுக்கப்புறம் பின்னாடி பிரச்சனை வரும். நீங்களாம் பழமைவாதிகள், நாங்கள் எவ்வளோ தொழில் புரட்சி பண்ணுறோம். இப்போ அவனே சொல்கிறான், நிறுத்திடுங்க எல்லாத்தையும், இதாகி போச்சு, எல்லாம் மேலே ஓட்ட விழுந்துருச்சு, வேணாங்கிறான். அவன் அப்படி தான் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன்.
பைபிளில் சொன்னதை செஞ்சாங்கன்னா என்றைக்குமே யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. கர்த்தர் நன்மைக்கான காரியங்களை மட்டும்தான் மனுஷனுக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் கருத்தில் தீமை என்பதே கிடையாது.